ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு தினப்பலனை சொல்வதற்காக இந்த பதிவில், அதாவது ஜூன் 2 முதல் ஜூன் 11 வரை 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூன் 2 திங்கட்கிழமை, மகம் நட்சத்திரம். நமக்கு அட்டமத்தில் சந்திரன் போகிறார். எப்போவுமே சந்திராஷ்டமங்கிறது நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 2 நாள் மகம் பூரம், இந்த 2 நாள் நம்ம கவனமாக இருக்கணும். என்னென்னா, மனசு பலகீனமாகுது, மனசு சஞ்சலப்படுது, அல்லது மனசுக்கு விரும்பாத செயல்கள் நடைபெறுது, ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்கிறது தான் அந்த 8ல் சந்திரன் போகிறது. அந்த 8ல் சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால, கேதுவும் அங்கே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 4, 8, 12 நமக்கு ஆகாத ஸ்தானங்கள். 4ஆம் இடத்துல மேஷத்தில் அது சுக்கிரன் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாங்க, கேது இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். புது காரியங்களை தவிர்த்துருங்க, ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள். வேலை சார்ந்து, அதாவது நமக்கு ரொட்டீன் வேலை சார்ந்து நம்ம இயங்கலாம், அதில் ஒன்றும் பாதிப்பு வராது. செவ்வாய்க்கிழமை ஜூன் 3ஆம் தேதி பூரம் நட்சத்திரம். 8ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால இன்டீரியர் டெக்கரேஷன், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, தாயார் சம்மந்தப்பட்ட நலன்கள், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு, இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் கூட, சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறது கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த யாருக்கெல்லாம் சுக்கிரன் 8, 12 தொடர்பு நம்ம ஜனனஜாதத்தில் இருந்தால், இன்றைக்கும் நம்ம பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். மறுநாள் ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை, உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சாரத்தில் சூரியன் இயங்குறாரு, புதனுடைய உபநட்சத்திரத்தில் இயங்குறாரு. இந்த புதனும் கூட நமக்கு சாதகமாக தான் இருக்காங்க. அப்போ சூரியன் புதன் அப்படிங்கிறது ஒரு நிபுண யோகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு 7ஆம் அதிபதி. அதனால் புதுசாக யாரையாவது சந்திக்கிறது, திருமண வரன் பார்க்குற விஷயங்கள் நகர்த்துறது, சுப நிகழ்ச்சிகளுக்கான நல்ல ஒரு நாளாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போவுமே நமக்கு அட்டமாதிபதி அப்படிங்கிறது தான் சூரியன். அந்த 8க்குடையவன் 5ஆம் இடத்துல சந்திரனை போல் இருக்கிறனால கொஞ்சம் தடைகள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரனாகவே செயல்படுகிறார். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக காரியங்கள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு, பிரயாணங்கள், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரு, ரிலீவ் ஆகிறது வேலையிலிருந்து, இதுக்கெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்களுக்கு பாசிட்டிவாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. இன்றைய பலனை வழங்குபவர் நம்மளுக்கு செவ்வாய் கிரகம். செவ்வாய் கடகராசியில் 7ஆம் இடத்துல புதன் நட்சத்திரத்தில் இருக்கார், ஆயில்யத்தில். செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனாலையும், சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா நடந்தாலும் கூட, இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும், அல்லது மன அபிப்பிராய பேதங்களை கொடுத்துரும். இப்போ நம்ம பழகினவங்க தான் சகோதர வழியாகட்டும், அல்லது கணவன் மனைவி உறவாகட்டும், அல்லது புதுசாக சம்மந்தம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட, எதையாவது ஒன்று பேச போய் அவங்க வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடுவாங்க. செவ்வாய் சனி காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸ், அதை மட்டும் பார்த்துக்கணும். ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார். ராகு நமக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள், தொழிலுக்கும் நல்ல நாள், அங்கீகாரம் கிடைக்கும். ப்ரொடக்ஷன் சென்டரில் ஃபைனான்ஸு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பெரிய பெரிய நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது.
ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 12:41க்கு முடிவடைந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவினுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து பலன் தர்றாரு. செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு 8க்கு வந்துடுறாரு. அதனால் 8ல் இருக்கிற செவ்வாயை போல் குரு வந்து நமக்கு 6ல் செயல்படுறாருங்கும்போது வேலைக்கு நல்லாயிருக்கும், உறவுகளுக்கு நல்லா இருக்காது. அதனால் தேவையில்லாத உறவுகளில் வந்து கொஞ்சம் கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து பேங்கிங் செக்டாரு மற்றும் நமக்கு ஒரு லோன் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடனில் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 6க்கும் 8க்கும் வந்து கடன், நோய், பகை இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிற ஒரு அமைப்பு. அந்த மாதிரி விஷயத்தில் ஏற்கனவே நமக்கு மோசமான திசாபுத்தி போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் மதியம் 3:30க்கு முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்முடைய லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல செயல்படுகிறார். சனி தைரியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நண்பர்கள், நம்முடைய இளைய சகோதரம், மூத்த சகோதரம் மற்றும் புது முயற்சிகள், இப்போ ஒரு கம்யூனிகேஷனில் ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, ஒரு எடிட்டிங் லைனு, இந்த மாதிரி புதிய ஒரு முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு சிந்தனைக்கு தோன்றதெல்லாம் செய்யும்போது அது ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த அனுஷ நட்சத்திரம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம். கேட்டைங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதனால் இந்த புதன் நமக்கு பாக்யாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் லாபத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது டெக்னிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த செவ்வாயானவர் நமக்கு 8ல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பொதுவாகவே 4ல் சுக்கிரன் 8ல் செவ்வாய். இது வந்து செவ்வாய் நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜூன் 11ஆம் தேதி கடைசி நாள் புதன்கிழமை. இந்த கேட்டை நட்சத்திரமானது இரவு 8:10 வரைக்கும் இருக்குது. அப்போ இதை புதன் நட்சத்திரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம்னு எடுத்துக்கணும். ஏன்னா பாக்யாதிபதி தான், ஆனால் 8ல் இருக்கிற செவ்வாய் மாதிரி செயல்பட்டதுனால நாம் அதில் வந்து புதன் செவ்வாய் காம்பினேஷன், செவ்வாய் சனி காம்பினேஷன், இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.